வாழ்ந்திட இறை வார்த்தை உணர்ந்திட இறை அன்பில் நிலை பெற நீரை சாட்சி ஆகிட உம்மை நாடி வருகின்றோம் தெய்வீக பலியிட வருகின்றோம் உம் ஞாபகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். நீரே எனக்கு கொடுத்தீர் உன்னில் என்னை காத்தீர் நான் போற்றி புகழ்வேன் உன் இனிய நாமத்தை தெய்வீக வழியில் நினைக்கிற வருகின்றோம் உன் ஞாபகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம் தெய்வீக வழியில் நினைக்கிற வருகின்றோம் உன் ஞாபகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனை அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ளின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, these masses are offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவை இன்று புனித மாசில்லா குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சிகளாக உமது புகழை நாங்கள் எங்கள் வாய்மொழியால் அல்ல இறப்பினால் எடுத்துரைக்கிறோம் என்று வாய் பேசாத அந்த குழந்தைகள் கிறிஸ்துவுக்கு தங்கள் உயிரை கொடுக்கின்றார்கள். கிறிஸ்துவை பாலன் இயேசுவை காப்பாற்றுகின்றார்கள். வாயால் அல்ல, சொல்லால் செயலால் கிறிஸ்துவுக்காக தங்களை மாய்த்து கொண்ட அல்லது தங்கள் உயிரை இழந்த அந்த குழந்தைகளுடைய விழாவை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நம்முடைய மறைசாட்சியம் அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதை திருச்சபை நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. தங்களுடைய சொல்லால் செயலால் இந்த குழந்தைகள் வாயால் பேசாமலேயே தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு பலி கொடுத்து இன்று வான்வீட்டில் கிறிஸ்துவோடு சம்மனசுக்களாக இணைந்திருக்கின்றார்கள். அத்தகைய குழந்தை போன்று என்றும் நாமும் மாசில்லாதவர்களாக
எளியவர்களாக மழலையர்களாக வாழ வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள்.
நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு என்று உண்டு என்போமென்றால் நாம் பொய்யாராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியிலே நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாக இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மை நம்மிடம் இராது. மாறாக நாம் பாவங்கள் நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவர் பொய்யார் ஆக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடையே இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையரிடம் பரிந்து பேசுவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துகளின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84 பதிலுரை பாடல் பல்லவி. வேடரின் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வேடரின் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். வேடரின் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. வேடரின் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். வேடரின் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். உமது இல்லத்தில் தங்கியிருப்போ நற்பேறு பெற்றோ. அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பெற்றோ. வேடரின் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். வேடரின் கண்ணியினின்று
பறவை போலானோ. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 2 வசனங்கள் 13 முதல் 18 முடிய. ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கின வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவர்களிடம் கருத்தாய் கட்டிருந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லெகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவரையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பிறழுகையும் இருக்கிறது. ராகேல் தம் குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாசில்லாத குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டார்கள். அவர்கள் மாசற்ற செம்மறியை பின்பற்றுகிறார்கள். ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று விண்ணகத்தில் அவர்கள் உரைக்கின்றார்கள்.
மாசில்லாத குழந்தைகள் மாசற்ற செம்மறியை பின்பற்றிய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். மாசில்லா குழந்தைகளுடைய விழா. ஆனால் இந்த விழாவினுடைய உச்சத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது சற்று மனது கடினமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டதைப் போல ஏரோது மன்னனுடைய வன்மமும் வைராக்கியமும் அந்த பதவியை அவன் அடைவதற்காக அவன் கையாண்ட யுக்தியும் இங்கே வெளிப்படுகின்றது. ஏறக்குறைய 2050 ஆண்டுகளுக்கு முன்பாக பண்டைக்கால அந்த கிழக்கு பகுதியிலே வாழ்ந்தவர்களில் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பவர்கள் உலக வரலாற்றில் அலெக்சாண்டர் த கிரேட், அகுஸ்து சீசர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பவுல் போன்றவர்களை பற்றிய குறிப்புகளை விட பெரிய ஏரோதை பற்றிய வரலாற்று குறிப்புகள் தான், நிகழ்வுகள் தான் அதிகம். யோசெபிஸ் பிளேவியஸ் என்ற யூத வரலாற்று ஆசிரியர் இந்த பெரிய ஏரோது பற்றி 2 பெரும் நூல்களை எழுதியிருக்கிறார். அவரை பற்றி அவர் சொல்லுகின்ற போது, இந்த பெரிய ஏரோது தன் பெயருக்கு ஏற்றார் போலவே மேன்மை மிகுந்தவராக விளங்கினார். எப்படி என்றால், கிமு 63ஆம் ஆண்டு ரோமை யூதேயாவை கைப்பற்றுகிறது. அந்த நேரத்தில் யூதேயாவினுடைய ஆளுநராக இருந்த பெரிய ஏரோது யூதேயாவினுடைய அரசராக நியமிக்கப்படுகிறார். ரோமையினுடைய ஆட்சி முறை அப்படித்தான் நடந்தது. கிமு 40 4ஆம் ஆண்டு வரை யூதேயாவினுடைய அரசராக ஆட்சி செய்கின்றார் பெரிய ஏரோது. செருபாபேல் கட்டி 2ஆம் எருசலேம் ஆலயத்தை புதுப்பித்து விரிவுபடுத்துகின்றார். மேலும் செசரியா எனும் நகரையும் எருசலேமை சுற்றி 7 பாதுகாப்பு கோட்டைகளையும் சாக்கடலுக்கு அருகே மசாதா என்னும் நகரையும் கட்டி எழுப்புகிறார். யூதேயாவை கொடும் பஞ்சம் தாக்கிய போது தன் தந்தை வழி சொத்தையும் பெற்று நகருக்கு தண்ணீர் கொண்டு வந்தார். ரோமைக்கும் எருசலேமுக்கும் இடையே அமைதி ஏற்படுத்தியதோடு மக்கள் மனதிலும் நல் மனிதராக திகழ்ந்தார் என்று வரலாற்று ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒருபுறம் இவர் நல்ல மனிதராக இருந்தாலும், இன்னொரு புறம் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்காக, அடைவதற்காக அவர் பல்வேறு விதமான வன்செயல்களையும் செய்திருக்கிறார். இந்த பதவிக்கு வருவதற்காக he slaughtered 300 court officials out of the land. அதாவது 300 அரசு அதிகாரிகளை கொலை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பம் அவருடைய கண்கள் விழுந்த ஒரு தூசியாக இருந்தது. அவருக்கு 10 மனைவியர். இவர்கள் பெற்றெடுத்த மங்கள் அனைவருக்கும் தந்தைக்கு பிறகு அரசராக வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. அதனால் ஒருவர் மற்றவர் மேல் போட்டி மற்றும் பொறாமை கொண்டு ஒருவர் மற்றவரை அழித்து கொள்ளவும் தொடங்கினர். இந்த நேரத்தில் தான் இந்த செய்தியை கேள்விப்பட்டு தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து தனது 3 மகன்களை கொன்று போடுகின்றார் பெரிய ஏரோது. மேலும் தனக்கு மிகவும் பிடித்த மரியமனுடைய தன்னுடைய மனைவியையும் மாமியாரையும் கூட கொன்று விடுகின்றார். He murdered his wife Mariam and her mother Alexandria, his eldest son Antipater and 2 other sons Alexander and Aristobulus. அந்த அளவுக்கு இவருடைய அந்த வன்மம் தன்னுடைய பதவியின் மீது கொண்ட ஆசை இருந்தது. அதனால தான் ஏரோதுக்கு அகஸ்துஸ் என்பவர் சொல்லுகிறார், ஏரோதுக்கு மகனாக பிறப்பதை விட அவர் வீட்டு பன்றியாக பிறப்பது நலம் என்று சொல்லுகிறார். தன் அதிகாரத்தையும் ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக யாரையும் கொல்ல துணிந்தவராக இருந்தார். இந்த அளவு கொடியவராக இருந்ததனால் இவருடைய இறப்பை பற்றியும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது.
and in the hour of his death he arranged for the slaughter of the notable men of Jerusalem. எல்லோரும் இவரை வெறுக்கின்றார்கள். இவர் மீது பயங்கர ஒரு விரக்தி அடைந்திருக்கிறார்கள். ஒருவேளை இவர் இறக்கின்ற பொழுது யாரும் இவர் இறப்பதற்காக வருத்தம் தெரிவிக்க மாட்டார் என்று இவர் நினைத்து அதற்காக ஒரு திட்டம் தீட்டுகிறார். தன்மேல் வெறுப்பு அதிகமாவதை உணர்கின்ற பெரியவரது தான் நோயிற்று இறக்கும் தருவாயில் ஒரு திட்டம் தீட்டுகின்றார். தன் இறப்பு கண்டு யூதர்கள் மகிழ்வார்கள் என அறிந்து யூத தலைவர்கள் அனைவரையும் கைது செய்து தான் உருவாக்கிய விளையாட்டு அரங்கில் அடைக்குமாறு உத்தரவிடுகின்றார். தான் இறக்கும் நாளில் இவர்கள் அனைவரையும் கொன்றுவிடுமாறு தன் சகோதரி சலோமிக்கு உத்தரவிடுகிறார். ஆக தனக்காக யாரும் அழவில்லை என்றாலும் நகரின் தலைவர்களுக்காக வருத்தம் தெரிவிப்பார்கள் என்பது ஏரோதின் எண்ணமாக இருந்தது. எவ்வளவு பெரிய எண்ணம்! ஏன்னா இவர் இறக்கின்ற பொழுது எல்லோரும் துக்கம் கொண்டாட மாட்டார்கள் என்பதை அறிந்து அவர்கள் யூதர்களில் இருந்த நல்ல வல்லமை மிக்க பெரிய நபர்களை கொலை செய்கின்றார். அவர்களை இழந்த துக்கத்தில் அவர்கள் அழுகின்ற பொழுது இவருடைய துக்கத்துக்காக அழுவார்கள் என்பது இவருடைய எண்ணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஏரோது தான் அப்படியே திட்டம் தீட்டி இவர்களை தன்னுடைய குடும்பத்தாரை கொலை செய்கிறார். கிபி 34ஆம் ஆண்டு, 33ஆம் ஆண்டு, 29ஆம் ஆண்டு, கிபி 4ஆம் ஆண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன். இவ்வாறு தன்னுடைய ஆட்சிக்கு பாதகம் வந்துவிடக்கூடாது, பங்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். இவ்வாறு இருந்து கொண்ட அவருக்கு ஆச்சரியத்தை பகுதிகளிலும் 2 அல்லது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவ்வாறு ஒரு உத்தரவிட்ட காரணம் தனக்கு எதிராக ஒரு அரசன் வந்து விடுவானோ என்ற ஒரு பயம், என்ற ஒரு அச்சம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த மாசில்லாத குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். கிறிஸ்துவுக்காக இந்த குழந்தைகள் மரித்தாலும், கிறிஸ்துவுக்காக இவர்கள் தங்களுடைய மறை சாட்சியத்தை வெளிப்படுத்தினாலும், அதே நேரத்தில் இந்த நிகழ்வுகள் வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற நிகழ்வுகளை மத்தேயு இறைவாக்குகள் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர் ஒத்து பார்க்கிறார். இறைவாக்குகள் ஏன் நிறைவேற வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள், கிறிஸ்து இவ்வுலகிற்கு எதற்காக வந்தார் அல்லது கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய நோக்கம் என்ன என்பதை அன்றைய காலகட்டத்தில் உள்ள அந்த எபிரேய மக்களுக்கு ஏற்ற நிலையில் இத்தகைய ஒரு கதையாடலை, வரலாற்று நிகழ்வை மத்தேயு எடுத்து சொல்லுகிறார். இதில் இன்னொரு செய்தி நாம் பார்க்கின்றோம். ராமாவிலே ஒரு குரல், அழுகுரல் கேட்கின்றது. தன்னுடைய குழந்தைகள் அழுததற்காக அவள் ஆறுதல் பெற மறுக்கிறார். ஏனெனில் அவருடைய குழந்தைகள் அவரோடு இல்லை. இது என்பது எரேமியா 31:15 எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு சொல்வதனுடைய உண்மையான வரலாற்று பின்னணி என்றால், யாக்கோபினுடைய மனைவி, அதாவது அவளுடைய கல்லறை, அந்த காலகட்டத்திலே பாபிலோனியாவுக்கு யூதர்கள் அடிமைகளாக நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர்கள் நாடு கடத்தப்படுவது ராமா என்பது எருசலேமுக்கு வெளியே ராக்கேலுடைய கல்லறை அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடம். அதன் வழியாக தன்னுடைய பிள்ளைகள் அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது, அடிமைகளாக அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது, கல்லறையிலே இருந்த ராக்கேல் அழுததாக என்று மத்தேயு சொல்வது என்னவென்றால், தன்னுடைய மக்களுடைய அந்த வேதனையை பார்த்து அவள் புலம்புகிறாள் என்ற ஒரு பின்னணியையும் மத்தேயு இங்கு இணைக்கின்றார். இது மறைமுகமாக குழந்தை இயேசுவோடு இணைக்கப்படாவிட்டாலும் விபுலத்திலே அந்த துன்பத்தை அவர்களுடைய வலியை இது உணர்வதற்கும், பிறகு எகிப்திலிருந்து நான் என்னுடைய மகனை அழைத்து வந்தேன் என்ற ஓசியாவுடைய வாக்கு நிறைவேறுவதற்காகவும் மத்தேயு இங்கு இந்த நிகழ்வை கையாளுகின்றார்.
இவ்வாறு இது கையாளப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலன் இயேசுவினுடைய அந்த அவருக்காக இந்த மாசற்ற செம்மறியை காப்பாற்றுவதற்காக இந்த மாசில்லாத குழந்தைகள் மடிந்தது கடவுளுக்காக அவர்கள் மறை சாட்சிகளாக தங்கள் உயிரை கொடுத்தது என்பது நம் அனைவரையும், எல்லோருடைய இதயத்தையும் எல்லோருடைய நெஞ்சத்தையும் உருக்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதனால்தான் அந்த பாபிலோனியாவிற்கு எபிரேயர்கள் நாடு கடத்தப்பட்ட போது, அவர்கள் சங்கிலால் பிணைத்து இழுத்து செல்லப்பட்ட போது, அங்கே யாக்கோபின் இல்லாளாகிய ராக்கேலுடைய கல்லறை இருந்த அந்த நேரத்தில் இறந்த அவளே அழுகின்றாள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு சோகம். ஒரு இறப்பு எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வருத்துகிறது, வாட்டுகிறது. இறந்தவளும் எழுந்து அமர்ந்து அளவுக்கு சோகம் என்பதை இங்கு மத்தேயு கையாளுகின்றார். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்காக இந்த மாசில்லாத குழந்தைகள் தங்கள் உயிரை கொடுத்து அவர்கள் கொல்லப்பட்ட போது அது எத்தகைய ஒரு நிலையை இருந்திருக்கும். அந்த நேரத்திலே அன்னை மரியாவும் யோசேப்பும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எவ்வாறு துடித்து இங்கிருந்து எகிப்திற்கு சென்றிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த சூழல் நம்முடைய மனதிற்கு வருகின்றது, நம்முடைய எண்ணத்தை தூண்டுகிறது. இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் இன்னுயிரை கொடுத்த இந்த குழந்தைகள் இன்றும் ஆண்டவரே உமக்கு மாட்சி என்று விண்ணிலே உரைத்து கொண்டிருக்கிறார்கள். சம்மனசுக்களாக கிறிஸ்துவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை திருச்சபை சொல்லுகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றும் எத்தனையோ மாசில்லாத குழந்தைகள் பல்வேறு விதமான வலிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் தாக்குதல்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இத்தகைய குழந்தைகளுடைய துன்பங்களை, தாக்குதல்களை, வலிகளை நாம் கண்டு அவர்களை காப்பாற்றாமல் இருக்கின்ற போது நாமும் நவீன ஏரோதாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் என்ற செய்தியை இந்த விழா நமக்கு சொல்லுகின்றது. அது தொலைக்காட்சியாக இருக்கலாம், விளம்பரங்களாக இருக்கலாம், அல்லது நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற செய்திகளாக இருக்கலாம். பல்வேறு இடங்களில் பலவீனமாக இருக்கின்ற இந்த குழந்தைகள் தாக்கப்படுகின்றார்கள். இந்த குழந்தைகள் தாக்கப்படுகின்ற பொழுது இந்த குழந்தைகளை நாம் அந்த மாசில்லாத குழந்தைகளோடு நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் வலுவற்றவர்களாக இருந்தாலும் பலவீனமார்களாக இருந்தாலும் கிறிஸ்து அவர்களோடு இருந்து அவர்களுக்காக பலத்தை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாமும் அவர்களுக்காக அவர்களையும் மாசில்லாதவர்களாக எண்ணி போற்றுகின்ற பொழுது கடவுளுடைய அருள் ஆசி நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நாம் இன்று கொண்டாடுகின்ற விழா அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்கும். எனவே இந்த குழந்தைகள் விண்ணிலே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதைப் போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உமது புகழை வாய்மொழியால் அல்ல, வாய் பேசாத அந்த குழந்தைகள் தங்களுடைய நம்பிக்கை அறிக்கையை நாம் நாவினால் அறிக்கையிடுகின்றோம். ஆனால் வாயே பேசாத அந்த குழந்தைகள் தங்களுடைய சொல்லால் அல்ல செயலால் தங்கள் உயிரை கொடுத்து கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ந்தார் என்பதை இன்றைய திருக்குழும மன்றாட்டிலும் காணிக்கை மன்றாட்டிலும் நாம் வாசித்து ஜெபிக்கின்றோம். எனவே நம்முடைய வாய்மொழியால் அல்ல, நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க, கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு இப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். மாடடை குடிலே மாளிகையாய் மானுடன் மீட்டே மனூருவாய் மாடடை குடிலே மாளிகையாய் மானுடன் மீட்டே மனூருவாய் மண்ணில் வந்தாய் மகிழ்வை தந்தாய் உலகம் மகிழ உறவு பெருக என்னை தருகின்றேன். ஏற்றிடுவாய் காணிக்கையாய்
மாற்றிடுவாய் பழிப்பொருளாய் ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பழிப்பொருளாய் என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. சகோதர சௌலி என்பது உங்களுடைய மாரபலி எல்லாம் தந்தை எனக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ள அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்றன. பக்தியுடன் பலி ஒப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதனார் என்னும் அருநிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை இல்லமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பு நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று முக்கூழியம் பெரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்க துணிவு கூர்ந்து உமது திருமுகம் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே, எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு வார்த்தை சொல்லி என்னை தகுதியாய் மாற்றிடவா. இயேசுவே வாராய், இயேசுவே வாராய், எழுந்து வாராய், எழுந்து வாராய், உறவோடு உயிரோடு கலந்திட வாராய். இறைவா என்னில் தங்கிடவா, நிறைவாய் அருளை பொழிந்திடவா. என் பாதம் நோராமல் என் பயணம் இனிதா, என்னோடு என்றும் நீ வாழ்ந்திடவா. என் பாதம் நோகாமல் என் பயணம் இனிதாக, என்னோடு என்றும் நீ வாழ்ந்திடவா. என்னாலும் என்னோடு தங்கிடவா, என் வாழ்வின் வழியாக முன் போகவா. என்னாலும் என்னோடு தங்கிடவா, என் வாழ்வின் வழியாக முன் போகவா. உனிவாழ என் வாழ்வில் அருள் தந்திடு. மன்றாடுவோமா. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணகருளால் முடிசூட்ட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்றும் நம்பிக்கையாளர்களாகி எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆசைந்த வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
திருப்பலி நிறைவேறிற்று. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அணைப்பேரின் தொழில்நுட்பத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாவட்ட ஆயற்றி சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சூழல் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்களறிந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் மக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவா செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பிரிடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாது நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Belangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அருள்நீரை மரியே, ஆரோக்கிய தாயே, பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள்நீரை மரியே, ஆரோக்கிய தாயே, பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே, பாயமை உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க, வாழ்க தாயே மாமரியே. அருள்நீரை மரியே, ஆரோக்கிய தாயே, பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். உன்னை நாங்கள் தேடி வந்தோம், இன்னல்கள் நீக்கி காத்திடுவார். எமக்கு துன்பம் எது வந்தாலும் கரங்களில் தாங்கி காத்திடுவார். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க, வாழ்க தாயே மாமரியே. அருள்நீரை மரியே, ஆரோக்கிய தாயே, பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள்நீரை மரியே, ஆரோக்கிய தாயே, பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம்.